வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம். இதை பிரியாணி ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப கம வாசனையோடு அதை செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம அந்த தக்காளி எல்லாம் மேலே உள்ள அந்த விதையை எடுத்துகிட்டு அந்த 5 தக்காளியும் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்து இதை ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த ஒரு விசிலுக்கு வெந்ததுக்கப்புறம் இது அந்த தக்காளியோட ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ மூடி ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். ஆவி வந்துருச்சு, விசில் போட்டுக்கலாம். 1 விசில் இருந்தால் போதும். 1 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதோட ஸ்கின் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கின் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பச்சரிசி எடுத்திருக்கோம். பச்சரிசிக்கு தண்ணி எப்படின்னா 1க்கு 3 ஊற்றுவோம். இதில் இந்த தக்காளி அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் ஒரு கப்பாக சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் இப்போது இந்த குக்கரில் ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்க போகிறப்போ அதை வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கோர்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா அதை கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதை ஒரு கப்பாக சேர்த்துருக்கோம். இந்த கப்பில் தான் நம்ம ரைஸ் எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த தக்காளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியில் உள்ள தண்ணி 2வது கப். இப்போ 3வது கப் தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம பச்சரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி அந்த தக்காளியும் சேர்த்துருக்கோம். இது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அந்த அரிசி 1 கப் ரைஸ் எடுத்திருக்கோம், அதை கழுவி அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி சீரக சம்பாக்கும் அப்படி தான். இப்போது இதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு இதில் ஒரு ½ லெமன் அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு குக் பண்ண போகிறோம். ஸ்டீம் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப அழகாக குக் ஆகிருக்கு. ரொம்ப கமன்னு வாசனை வருது. பிரியாணி வாசனை தான். இதை தக்காளி பிரியாணின்னு கூட சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ சூப்பரான வாசனை வருது. ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதை இப்போ நம்ம தேங்காய் சட்னி, வடகம் அண்ட் மேங்கோ கூட சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி சாதம் ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.